ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதியில்லாத எங்களை உடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் அப்போ. இம்மட்டும் நீர் நடத்தும் இந்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைக்காக உம ஸ்தோத்திரம் அப்போ. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு இந்த குடும்பத்தின் வாசலை நீ தந்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம். அதில் யாரெல்லாம் தேவனோடு கூட நெருங்கலாம், யாரெல்லாம் தேவனோடு கூட நெருங்க முடியாது என்கிற சில பட்டியலை லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20வது வசனம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதிலே கூணானாலும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆவிக்குரிய கூண். ஆவிக்குரிய கூண் உள்ளவர்கள் தேவனிடத்திலே நெருங்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கூண் விழுந்தால் அவர்களால் தேவனிடம் நெருங்க முடியாது. கூண் விழுந்தவன் என்றால் கிறிஸ்து இயேசுவில் விழுந்த சிந்தை இல்லாதவன், கிறிஸ்துவின் மேல் நோக்கம் இல்லாதவர்கள். கூண் விழுந்தவன் என்றால் என்ன என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை இல்லாதவர்கள், கிறிஸ்துவின் மேல் நோக்கம் இல்லாதவர்கள். இவர்கள் தான் கூண் விழுந்தவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிலே 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் கூனியாய் இருக்கிறார். இந்த கூனியாய் இருக்கிற இந்த ஸ்திரீ யார் என்றால் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவர் யார் என்றால் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததி தான் இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை சாத்தான் ஒரு ஆவியை அனுப்பி, பலவீனப்படுத்தும் ஆவியை அனுப்பி இவளை கூனியாய் வைத்து இவளை எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாது கூனியாய் உண்டாக்கினார். அப்ப சாத்தான் இடத்திலே அநேக ஆவிகள் உண்டு. இந்த ஆவி உள்ள சாத்தான் ஒரு ஆவியை அனுப்பி, அதில் அனுப்பப்பட்ட ஆவிதான் பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த ஆவியை அந்த ஸ்திரீக்குள்ளே அனுப்பி ஒரு கூனை உண்டாக்கினாள். கூன் விழுந்தவளாய் இவள் காணப்பட்டாள். ஆனால் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ 18 வருஷமாய் இவர் போதகத்தை கேட்கிறவள், வசனத்தை கேட்கிறவர்கள். அப்ப ஆவி உள்ள இருந்தாலும் வசனத்தை கேட்க முடியும். ஆனா வசனத்தில் உள்ள வல்லமையை அறிய முடியாது, தரிசனங்களை அறிய முடியாது, வெளிப்பாடுகளை அறிய முடியாது. இவள் வசனத்தை கேட்டாலே தவிர அந்த வசனத்தில் உள்ள வல்லமையை அறிய முடியல, மேலானவைகளை அறிய முடியல, தரிசனங்களை காண முடியல, இயேசுவின் இடமாய் தன்னுடைய கண்களை ஏறெடுக்க முடியல. அப்ப கூன் விழுந்தவர்களால் இயேசுவின் மேல் நோக்கம் வைக்க முடியாது, இயேசுவின் இடத்துல கண்களை ஏறெடுக்க முடியாது, இயேசுவை நோக்கி பார்க்க முடியாது, தரிசனங்களை காண முடியாது, வெளிப்பாடுகளை காண முடியாது. யாரால்? கூன் விழுந்தவர்களால் இதையெல்லாம் காண முடியாது. ஆனா ஸ்தேவானோ தான் மரிக்கும் போதோ அவன் கூன் விழுந்தவனாக காணப்படவில்லை.
அவன் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலே குமாரன் அவருடைய வலது பார்சத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே எழுந்து நிற்கிறதையும் அவன் கண்டான். அப்ப தேவனுடைய மகிமையும் மேலானவைகளையும் அவனால காண முடிந்ததானால் அவன் யார் இல்லை? கூன் விழுந்தவன் அல்ல. அப்ப கூன் விழுந்தவனால மேலானவைகளை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. தரிசனங்களை காண முடியாது. வெளிப்பாடுகளை காண முடியாது. அப்ப நம்ம வெளிப்பாடுகளை காணணும், தரிசனங்களை காணணும். ஆனால் நமக்கு கூன் விழக்கூடாது. கூனியாய் நாம் இருக்கக்கூடாது. கூனியாய் நாம் இருந்தால் நம்மளால வெளிப்பாடுகளை காண முடியாது. என கூன் விழுந்தவர்கள் எதை நோக்கி பார்ப்பார்கள்? ஆனால் குனிந்தேதான் நடப்பார்கள். அவர்களால மேல் நோக்கி பார்க்க முடியாது. அவர்கள் பூமிக்குரியவைகளை தான் பார்ப்பார்களே தவிர பரலோகத்துக்குரியவைகளை, தேவனுக்குரியவைகளை அவர்களால காண முடியாது. நீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் இவர் கூனியா இருந்து தேவனுடைய மகிமையையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் வசனத்தை கேட்க முடிந்தது. ஆனால் அந்த வசனத்தின் வல்லமையை காணக்கூடாதபடிக்கு இவள் கூனியாய் இருக்க காரணம் என்ன? ஆனால் இவளுடைய நோக்கம், இவளுடைய சிந்தை எல்லாம் பூமிக்குரிய காரியத்தின் மேல் இருக்கிறதை தவிர மேலானவைகளை நாடவில்லை. நீங்கள் கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழும்பும் போதுதான் நம்முடைய கூணானது சரியாகுது. அது வரைக்கும் நம்மளுடைய கூண் சரியாகாது. நாம எப்போது கிறிஸ்துவுடனே கூட எழும்புதமோ, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நாம எப்பொழுது எழும்புகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கூணானது சரியாகும். அப்போது நீங்க எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்து பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்துவோடு கூட ஒருவன் எழுந்ததுண்டானால் அவன் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை அதிகமாய் நாட வேண்டும். தேவனுடைய மகிமையை காண வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடை காண வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ள அதிகமாய் வர வேண்டும். அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவனுக்கும் கிறிஸ்துவுடனே கூட எழாதவனுக்கும் உடைய நோக்கங்கள்ல வித்தியாசம் உண்டு. இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் ஜபாலயத்துக்கு வந்தாலும் 18 வருஷமாய் இவளுடைய நோக்கங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்களின் மேல் இருக்கிறதை தவிர மேலானவைகளின் மேல் இல்லை. ஆனா 18 வருஷமாய் இவளால் வசனம் கேட்க முடிந்தது. அப்ப வசனத்தை கேட்பதை வைத்து நோக்கங்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கும் என்று நினைக்க முடியாது. வசனத்தை கேட்டாலும் நோக்கங்கள்ல என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. இந்த வித்தியாசங்கள் நோக்கம் எங்க இருக்கு? பூமிக்குரிய காரியங்களின் மேல. ஏன்னா கூனி ஆனாலே குனிந்தேதான் நடப்பவள், அதுதான் கூனி. இதே போலதான் ஆவிக்குரிய கூனி அநேகர் உண்டு. இந்த ஆவிக்குரிய கூனிகள் பூமிக்குரியதை விட்டு மேலானவைகளை அவர்களால் தேட முடியாது. நீங்க இயேசுவினிடத்துல ஒரு வாலிபன் வருவான். அவன் சொல்லுவான், கர்த்தாவே, நீ நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்ட எல்லா கட்டளைகளின்படியும் நான் செய்தேன் என்று சொன்னான். இயேசு, நல்லது, ஆனாலும் நீர் இன்னும் ஒன்று செய்ய வேண்டும் என்றார். அவன் அத்தனை காரியத்தை செய்தாலும் ஆனா அவனுடைய நோக்கம் எங்க இருந்ததானால் பூமிக்குரிய காரியத்தின் மேலதான் இருந்தது. இயேசு சொன்னா, நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னான். அப்ப இயேசுவினுடைய வசனத்தை எல்லாம் கேட்டு இருக்கிறான், அதன்படி நடந்திருக்கிறான். ஆனா பரலோகத்திலே தனக்கு பொக்கிஷம் இருக்கிறதா என்பது அவனுக்கு தெரியவில்லை. மேலானவைகளை அவன் நாடவில்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருந்திருக்கிறது என்றால் பூமிக்குரிய காரியங்களின் மேலதான் இருந்திருக்கு. அது அதனால வசனம் சொல்ல, அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மிகவும் துக்கப்பட்டு
அப்ப அவனுடைய ஆஸ்தி அவனுடைய கண்களை, அவனுடைய நோக்கத்தை பரலோகத்துக்கு நேரா என்ன செய்யவில்லை? செலுத்த விடவில்லை. சாத்தான் நம்முடைய நோக்கத்தையும் தேவனுக்கு நேராய் செலுத்த விட மாட்டான். தாவீதினுடைய ஆத்மாவும் யோனத்தானுடைய ஆத்மாவும் எப்படி இருந்தது? ஒன்றாய் இசைந்து இருந்தது. இதே போலதான் நம்முடைய ஆத்மாவும் இயேசுவனுடைய சிந்தையும் ஒன்றாய் இசைந்து இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்வார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப யார்? அப்ப ஆவிக்குரிய கூனியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவர்களுக்குள்ளும் இருக்கும். நீங்க அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை இங்க கூனிகளுடைய லிஸ்ட கொடுத்திருக்கார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்ப இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய சிந்தை, இவங்களுடைய கவலை எல்லாம் எதுல இருக்கு? ஆனால் நாங்கள் எண்ணத்தை உடுப்போம், நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்கிற சிந்தையும் என்கிற ஒரே நோக்கத்துல, இந்த நோக்கத்துல தான் இருக்கிறார்களே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான நோக்கம் இவர்களுக்கு இல்லை. 26 முதல் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஏன் இத சொல்றாருன்னா, அப்ப இதுவரைக்கும் இவங்களுடைய கண்ணு, இவங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த பூமியில தான் இருந்ததே தவிர ஆகாயத்து பறவைகளை கூட இவங்க ஏறெடுத்து பார்க்கவில்லை. அப்ப அந்த அளவுக்கு இவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல கூனியாதான் இருந்திருக்காங்க. அடுத்து 27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் யாரு நாடி தேடுகிறார் என்றால் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகளுடைய நாட்டமும் அஞ்ஞானிகளுடைய தேடுதலும் எதுல இருக்கிறது என்றால் பூமிக்குரிய காரியங்களின் மேல். ஆனா நாம யார் இல்லையானால் அஞ்ஞானிகள் அல்ல. நாம் அஞ்ஞானிகளா இன்னும் இருந்தோமானால், இன்னும் நம்முடைய நோக்கம், நம்முடைய கவலை எல்லாம் எதுல இருக்குமானால் பூமிக்குரிய காரியங்களின் மேல். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப இவர்களுடைய நாட்டமும் இவர்களுடைய தேடுதலும் எதுல இருக்கிறதானால் கிறிஸ்துவில் அல்லை, அவரை அறிகிற அறிவில் அல்லை. இவர்களுடைய நாட்டமும் இவர்களுடைய தேடுதலும் எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற அதே நாட்டத்தோடு அதே தேடுதலோடு இருக்கிறார்களே தவிர பரமபிதாவை தேடணுமே, அவரை நாடணுமே, அவரை பொக்கிஷமாய் கொள்ளணுமே என்கிற நாட்டமும் தேடுதலும் இவர்களுக்குள்ள இல்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப யாரு கூனி என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாதவர்கள் தான் கூனி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் தான் கூனி. அப்ப நாம் கூனையாய் இருக்கக்கூடாது. கூனியாய் இருந்தால் பூமிக்குரிய காரியங்களின் மேல் நாட்டமும் பூமிக்குரிய காரியங்களின் மேல் தேடுதலும் நம்ம வச்சுட்டு தேவனோடு கூட நம்மளால நெருங்க முடியாது.
தேவனோடு கூட நெருங்கணுமானால் பூமிக்குரிய நாட்டமோ பூமிக்குரிய காரியத்தின் மேல் தேடுதலோ நமக்கு இருக்கக்கூடாது. நீங்க அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இங்கே எலிசா கூட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசிங்க. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி. இது யாருடைய நோக்கம்? எலிசாவோடு இருந்த கேயாசினுடைய நோக்கம். ஆனா எலிசாவினுடைய நோக்கம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் 1 காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்ப எலிசாவினுடைய நோக்கம் வேற, கேயாசினுடைய நோக்கம் வேற. எலிசாவினுடைய நாட்டம் வேற, கேயாசினுடைய நாட்டம் வேற. எலிசாவினுடைய நோக்கம் பூமிக்குரியவைகளின் மேல் அல்ல, ஆனா கேயாசினுடைய நோக்கம் பூமிக்குரியவைகளின் மேல் இருக்கிறது. இப்போ 24ஆம் வசனம் முதல் வாசிங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி. அப்ப நம்முடைய கண்களுக்கு முன்பு எத்தனை மாற்று வஸ்திரம், வெள்ளி வந்தாலும் பொண்ணு வந்தாலும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய நாட்டமும் யார் மேல இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் மேலதான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கேயாசிக்கு முன்பாக என்ன வந்தது? வெள்ளி வந்தது, 2 தாலந்து வெள்ளி, 2 பைகள், 2 மாற்று வஸ்திரம். இதையெல்லாம் கண்ட போது அவனுடைய நோக்கம் மாறியது. அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான. அப்ப சாத்தான் இந்த பூமிக்குரிய காரியத்துல இழுப்பது முதலாவது இதையெல்லாம் காட்டிதான் கேயாசியை என்ன செய்கிறான்? இழுக்கிறான். இந்த காணிக்கையை கொண்டு வரும்போது இந்த காணிக்கையை கண்டது யாரு? கேயாசியும் கண்டார். இதை கண்ட உடனே இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல இவனுக்கு நாட்டமும் இருதயம் அதுல போன உடனே இவன் இருதயம் எல்லாம் எதை பின்தொடர்ந்து போகுது? எதை நாடி போகுது? பூமிக்குரிய காரியங்கள். ஆனா எலிசாவை பாருங்க, இந்த காணிக்கையை நான் வாங்க மாட்டேன் என்றான். அப்ப அவனுடைய நாட்டமும் அவனுடைய தேடுதலும் எங்க போகல? பூமிக்குரிய காரியங்களின் மேல போற. ஆனா இவன் நாட்டமும் இவன் இருதயமும் பூமிக்குரிய காரியங்களின் மேல் இருந்தனால இவனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஓட முடியாமல் இவனால பூமிக்குரிய காரியங்களின் மேலதான் இவனுடைய ஓட்டம் அதிகமா இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய ஓட்டம் எதுல அதிகமா இருக்கிறது என்பதை காண வேண்டும். நம்ம பூமிக்குரிய காரியத்துக்காய் அதிகமாய் ஓடுகிறோமா, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அதிகமாய் ஓடுகிறோமா என்பதை நாம என்ன செய்யணும்? காண வேண்டும். நீங்க வாசிங்க 24ஆம் வசனம் முதல். அவன் மேற்கண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? அப்ப இவனுடைய மனம் எலிசாவினுடைய மனதை விட்டு நாகமான் கொண்டு வந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல போயிடுச்சு. இப்ப எலிசாவினுடைய இருதயத்துக்கும் எலிசாவினுடைய மனதுக்கும் கேயாசினுடைய மனதுக்கு என்ன ஆயிட்டு? தொடர்பு போயிட்டு.
இதே போலதான் நமக்கும் இயேசுவுக்கும் இருதய தொடர்பு போகக்கூடாது. நம்முடைய மனசு எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கணும். எது வந்தாலும், வெள்ளி வந்தாலும், பொண்ணு வந்தாலும், மாற்று வஸ்திரம் வந்தாலும், நம்முடைய மனது இயேசு கிட்ட தான் இருக்கணும். அவரை விட்டு நம்முடைய மனது வேற எங்கேயாவது போயிட்டானால் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு வேறு. நம்ம இயேசுவோடு கூட சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறோமா என்பது முக்கியமில்லை. நம்முடைய மனதும் இயேசுனுடைய மனதும் ஒன்றா இருக்கா என்பதுதான் முக்கியம். நீங்க 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனது எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அப்ப தேவனை தேடக்கூடிய காலத்தில் தேவனை தேடுவதற்கு நாட்டமும் தேவனை தேடுகிற தேடுதலும் இல்லாமல் பூமிக்குரிய காரியத்தின் மேல் நாடி பூமிக்குரிய காரியத்தை அதிகமாய் தேடுகிற காலம் இது அல்ல. அப்படி நாம் அதிகமாய் பூமிக்குரிய காரியத்தின் மேல் தேடி தேடி போனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரிய கூம் உள்ளவர்கள். எலிசா சொல்றார், இது திராட்சை தோட்டங்களையோ ஒலிவ தோப்புகளையோ வாங்குவதற்கு இது காலம் அல்ல. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடிய காலத்தில் நாம் தேடாமல் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கே நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் அலைந்து கொண்டிருந்தால் கடைசியில கையாசிக்கு என்ன வந்தது? பைபிள் வர வேண்டியவனுடைய கையில் குஷ்டம் வந்தது. அவன் கையில என்ன வரணும்? அடுத்த சொத்து பைபிள் வரணும். அடுத்த இது வரணும்னா இந்த பைபிள் அடுத்த சொத்து வரணும். அவன் கைக்கு போயிருக்கணும். ஆனா அவன் கைக்கு அந்த பைபிள் போகல. அவன் கைக்கு போனது குஷ்டம். நம்முடைய நாட்டம் எதுல இருக்கு? நம்முடைய தேடுதல் எதுல இருக்கு? இன்னும் நம்ம பூமிக்குரிய காரியத்திலேயே நம்முடைய நாட்டமும் தேடுதலும் இருந்தால் இது அதற்கான காலம் அல்ல. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாள். இயேசு காலம் பொல்லாதவைகள்னு சொல்லல, நாட்களே ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாள். அதனால காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். இந்த காலத்துல இது எப்படிப்பட்ட காலம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அதிகமாய் தேடக்கூடிய காலம். இந்த காலத்துல நம்ம போய் திராட்சை தோட்டத்தை வாங்குவதற்கும் ஒலிவ தோப்புகளை வாங்குவதற்கும் நேரத்தை செலவழிச்சுட்டு இருந்தோம். ஆனால் தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இது கிருபையின் காலனால அவனுக்கு வந்த குஷ்டம் நமக்கு வரல. இது கிருபையின் காலனால அதெல்லாம் நமக்கு தள்ளி போயிடுச்சு. அந்த காலத்துல நம்ம இருந்தோம். ஆனால் நம்மளுக்கும் இந்த கேயாசினுடைய நாட்டமும் இருதயமும் இது மேல போன உடனே இயேசு எலிசாவினோடு உள்ள தொடர்பு பெற்று, எலிசாவின் மேல உள்ள வல்லமையோடு உள்ள தொடர்பு பெற்று, தீர்க்கதர்சனம் உள்ள எலிசாவோடு உள்ள தொடர்பு பெற்று எக்காந்து கொண்டும் இயேசுவின் மேலுள்ள இயேசுவோடு உள்ள தொடர்பும், இயேசுவினுடைய வல்லமையோடு உள்ள தொடர்பும், இயேசுவினுடைய வார்த்தையினோடு உள்ள தொடர்பும் நமக்கு போகவே கூடாது. அப்படி போயிட்டானால் நம்முடைய மனது வேற எங்கேயோ போயிடுச்சு. இது அதற்கான காலம் அல்ல. இது பூமிக்குரியதை தேடுவதற்கான காலம் அல்ல. பூமிக்குரியதை என்ன தேவை? இந்த நாகமான் அதை வாங்கிட்டு வந்தார். ஆனா அதை அவரால் என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. என்ன வந்துட்டு குஷ்டம் வந்துட்டு அவரால் அதை ஆசையே வாங்கினார். வெள்ளி வாங்கினார், மாற்று வஸ்திரத்தை வாங்கினார், பூமி நிலம் வாங்குதார், என்னெல்லாமோ வசதி என்னெல்லாமோ வாங்குதார். ஆனா அனுபவிக்க
எவ்வளவு கனம் பொருந்தியவனாய் இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இது அதற்கான காலம் அல்ல. இது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடிய காலம். அதை நம்ம தேடி போனா மற்றதெல்லாம் நம்ம பின்னாடி காணாம. எலிசா எந்த காணிக்குமே வேங்க, ஆனா பானையை அடுப்புல வைங்க, கூழ் காய்ச்சுங்க. அவர் ஏதாவது காணிக்க வாங்கினாலும் இல்லையே. எப்படி? முதலாவது அவருடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யத்திலையும் நீதியையும் தேடி இருந்தா இவைகள் எல்லாம் பின்னாடி. நம்முடைய இருதயம் பூமிக்குரிய காரியத்தின் மேல தேடி இருந்தா தேவனுடைய ராஜ்யம் பின்னாடி வரவே வராது. இதை தேடிட்டு அதை எப்பனாலும் தேடிக்கலாம்னா அது வராது. ஆனா அதை தேடிட்டு இதை எப்பனாலும் தேடிக்கலாம்னா இது நம்ம பின்னாடி வரும். அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராய் நன்மையும் கிருபையும். நம்ம அவர் பின்னாடி போகும்போது அவர் நமக்கு பின்னாடி தேவையான என்ன செய்வார், கொண்டு வருவார். எலியா தேவன் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் மழை வராதபடி சொன்னார். போய் சொன்னார். அவர் பாட்டு ஆட்டங்கள்ல போய் உட்கார்ந்தார். அவர் வேலை முடிஞ்சது. அவர் பின்னாடி என்ன வருது? காக்கா வந்துட்டு இருக்கு. காக்கா என்ன கொண்டு வந்துட்டு இருக்கு? இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் ஏதாவது கவலைப்பட்டாரா? இன்னைக்கு இறைச்சி சாப்பிடணுமே, நீங்க அப்பால ஏதாவது கவலைப்பட்டாரா? இல்லை. அவருக்கு எந்த கவலையுமே இல்லை பாருங்க. அவருடைய கவலை ஒரே ஒரு கவலை, தேவனுடைய ராஜ்யம். ஆனா நமக்கு கவலை இது அதற்கான காலம் அல்ல. எப்போ எலிசா காலத்திலே அந்த காலம் இல்லைங்க. ஆனா நம்ம இன்னும் இந்த காலத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதை வாங்கலாம், எதை விற்கலாம், இதேதான் நம்முடைய நாட்டமும் நம்முடைய இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனா உங்களுக்கோ உங்கள் பரமபிதா விலை போட்டுவார். நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய தகப்பன் வேற, அவங்களுடைய தகப்பன் வேற. நம்முடைய தகப்பன் இடத்துல ஜெபம் பண்ணா பச்சை தண்ணிக்குள்ளேயும் அக்கினி வந்து இறங்கும். அதான் நம்முடைய தகப்பன். ஆனா அவங்களுடைய தகப்பனை என்னத்தை அந்தி சந்தி மத்தியானம் எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் என்ன இல்லை, ஒரு அணக்கம். நம்முடைய தகப்பனுக்கும் அவர்களுடைய தகப்பனுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த தேவன் சதா காலமும் இவர் நம்மை கேரண்டி. அவர் என்னைக்கு கையத்துக்கு வாங்கிட்டாரோ அன்னைக்கு வரைக்கும், நம்ம மறிக்கிற வரைக்கும் உள்ள கேரண்டி அவதான். இவனுக்கு எப்போ வஸ்திரம் கொடுக்கணும், எப்போ தண்ணி கொடுக்கணும், எப்போ ஆகாரம் கொடுக்கணும், எல்லாமே அவதான். கேரண்டி அவர். அவர்தான் நம்மளை வாங்கிட்டாரு, நம்மளை தத்தெடுத்துட்டாரு. தத்தெடுத்தா நம்மளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர் மேலதான். நம்ம அனாத ஆசிரமத்துல இருந்தோம், நம்மளை ஒருத்தர் தத்தெடுத்துட்டாரு. அவர் இன்னும் நம்மளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர் வேலை. நம்ம வஸ்திரம், அவர் தண்ணி, ஆகாரம் எல்லாமே அவருக்கு. நம்ம கவலைப்பட வேண்டிய அப்ப எவ்வளவு நல்ல தகப்பன் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதை வாங்கலாம், எதை விற்கலாம். இந்த நாட்டமே நமக்கு வரக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இப்படி கொண்டு வந்துதான் அநேகரை சாத்தா என்ன செஞ்சதான்? பூனியாக்கிதான். இவங்க தேவனை தரிசிக்க வேண்டியவங்க, வெளிப்போடு காண வேண்டியவங்க, தேவனை முகமுகமாய் காண வேண்டியவங்க, தேவனுடைய மகிமையை காண வேண்டியவங்க. ஆனா இவங்களுடைய நோக்கத்தையும் நாட்டத்தையும் வேற இடத்துல மாத்தின உடனே இவங்களால தேவனை தரிசிக்க முடியல. தேவன் கண்ட இயேசுவை மற்றவர்களால் காண முடியல. பவுல் கேட்ட சத்தத்தை மற்றவர்களால் கேட்க முடியல. அப்ப நம்முடைய இருதயம் எங்கே இருக்கோ அங்கேதான் நம்முடைய. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதி இல்லாத என்னை உங்களுடைய சன்னதியில் போட்டு சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமே